செய்தித்தாள்களில் இருக்கக்கூடிய சில தலையங்கங்களை பார்க்கலாம். அதன் பிறகு நீங்கள் முக்கியமாக நினைக்கக்கூடிய செய்திகளை பற்றி பேசலாம். தினத்தந்தியில் நகைக்கடன் வழங்குறதுக்கு அதிகபட்ச தொகையை வங்கிகளே தீர்மானித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னதை பற்றி ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்கிறதை பற்றி ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. கந்துவட்டி கொடுமைகள் அதிகரிச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வங்கிகளுடைய நகைக்கடன் ரொம்பவே அவசியமானது அப்படின்னு அந்த தலையங்கம் சொல்லுது. தினமலரில் பலவீனமான தலைமையால் அதிக பிரச்சனைன்னு காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை பற்றி ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. 77 இந்திரா காந்தி தோற்றதுக்கு பிறகு 3 வருஷத்தில் மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது அவங்களால. அந்த நிலைமை இன்னைக்கு இல்லை. காங்கிரஸ் மீண்டு வர்றதுக்கு வலுவான தலைமை வேணும். அந்த வலுவான தலைமையை ராகுல் காந்தி கொடுப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி அப்படின்னு அந்த தலையங்கம் சொல்லுது. இந்து தமிழ் சகித்து கொள்ள முடியாத அத்துமீறல்னு இஸ்லாமிய ஊழியருக்கு வலுக்கட்டாயமாக வாயில் உணவு திணிச்ச சிவசேனா எம்பிக்களை பற்றி ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. பெரும்பாலான பிஜேபி சிவசேனா தலைவர்கள் இந்த செயலுக்கு சப்பக்கட்டு கட்டுறாங்க. இது அநீதிக்கு உடன் போவது போல அப்படின்னு இந்து தமிழ் தலையங்கம் சொல்லுது. தி ஹிந்து ஆங்கில நாளிதழில் டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சாவை பாகிஸ்தான் மருமகள்னு பிஜேபி தலைவர் சொல்லியிருக்கிறத பற்றி தலையங்கள் இருக்கிறாங்க. இப்படி பிரித்து பேசுறது சமூகத்தில் பரவி வரக்கூடிய மதவாதத்தோட அறிகுறி. தங்கள் உறுப்பினர்கள் இப்படி பேசுவதை நிறுத்துறதுக்கு பாஜகவும் மோடியும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தி ஹிந்து சொல்லுது. டெக்கான் கிரானிக்கல் உலக வர்த்தக அமைப்போட கூட்டத்தில் இந்தியா எடுத்த உறுதியான நிலையை பாராட்டி ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. உணவு பாதுகாப்பு போன்ற விஷயங்களில் இந்தியா விட்டுக் கொடுக்கல. வளர்ந்த நாடுகள் தங்களுடைய நோக்கங்களில் நேர்மையாக இல்லைன்னு டெக்கான் கிரானிக்கல் சொல்லுது. இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜோட நேபாள பயணம் பற்றி ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. இந்த பயணத்தின் மூலமாக 23 வருஷமாக கிடப்பில் இருந்த இந்திய நேபாள ஆணையம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்குது. தங்களுக்குள் வர்த்தகம் செஞ்சுக்கிற நாடுகள் நல்ல நண்பர்களாக இருக்கணும் அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸுடைய தலையங்கம் சொல்லுது. ஐயா, நீங்கள் முக்கியமாக நினைக்கக்கூடிய ஒரு செய்தியை பற்றி பேசலாம். இன்றைக்கி ஒகேனக்கலுக்கு 42,000 கனடி தண்ணீர் கர்நாடகாவிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல செய்தி. அதே மாதிரி மேட்டூர் அணையிலிருந்து 800 கனடி குடிநீர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆடி 18 பண்டிகைக்காக 6,000 கனடி சேர்த்து 6,800 கனடி திறந்துருக்காங்க. இப்போ இதை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு குருவை சாகுபடி இல்லை, கடந்த ஆண்டு குருவி சாகுபடி இல்லை, கடந்த ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி, இந்த ஆண்டு பிஜேபி ஆட்சி. இப்போது காவிரி திருப்பு கெசட்டில் வந்தாச்சு. நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு கடமை மத்திய அரசுக்கு உண்டு. 2013 காங்கிரஸ் அரசு தவறிவிட்டது. இப்போ 2014 வந்துச்சு. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 10 டிஎம்சி, ஜூலை மாதம் 34 டிஎம்சி, ஆகஸ்ட் மாதம் 50, செப்டம்பர் 40, அந்த 192 டிஎம்சி கொடுக்கணும்னு மாதாந்திர வாரியாக சொன்னாங்கல்ல, அந்த அட்டவணைப்படி கொடுத்திருந்தால் கடந்த ஆண்டு சாகுபடி நடந்திருக்கு. இந்த ஆண்டு ஆட்சி மாற்றத்துக்கு பின்னாடி மத்திய அரசு வலியுறுத்தி நடைமுறைப்படுத்தி இருந்தால் இன்றைக்கி டெல்டா மாவட்டங்களில் சாகுபடி ஆயிருக்கு. கடந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தாதனால அங்கே இருக்கக்கூடிய அணைகள்லாம் நிரம்பி, இனிமேல் நீர்த்தேக்கங்களில் தேக்குனா அணை உடஞ்சிரு பாதுகாப்பு கருதி திறந்து விட்டு மேட்டூர் நிரம்பி 20 டிஎம்சி கடலுக்கு போயிட்டுது. அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் விளைநிலங்கள்லாம் காஞ்சி கிடந்தது. ஏரி குளா குட்டை கண்மாயில் தண்ணி கிடையாது. ஆக அந்த லிக்விட் கோல்டு 20 டிஎம்சி கடலுக்கு போச்சு. இந்த ஆண்டு அதே மாதிரி தான். இப்போ ஒரு 100 டிஎம்சி கர்நாடக நீர்த்தேக்கங்களுக்கு 100 கனடி 100 லிட்டர் வருதுன்னு வைங்க தண்ணி. ஒரு நாளைக்கு 100 லிட்டர் தான் வருது கர்நாடக நீர்த்தேக்கங்களுக்கு. 60 லிட்டர் நீங்கள் வச்சுக்கோங்க, 40 லிட்டர் தமிழ்நாட்டுக்கு விடணும். அதுதான் முறை, அதுதான் நியாயம். இதை பொறுத்தளவில் காவிரியை பொறுத்தளவில் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல 740 டிஎம்சி காவிரியினுடைய வளம் முற்றிலும் கடமடை உரிமை பெற்றிருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு சொந்தமாக இருந்தது. அன்றைக்கெல்லாம் மானாவாரி விவசாயம் தான். அப்புறம் அதுக்கு பின்னாடி இப்போ 270 கொடுத்ததே உண்மையிலேயே அது கட்ட பஞ்சாயத்துன்னு தான் சொல்லணும். கர்நாடகா ஒரு நீர்வளம் மிக்க மாநிலம். 3475 டிஎம்சி, அரபிக்கடலுக்கு மட்டும் 2000 டிஎம்சி போகுது. அதை பயன்படுத்தாமல் கடமடை உரிமையை பறிப்பது உண்மையிலேயே மோசமான ஒன்று. அவருடைய விவசாயியினுடைய உணர்வை அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் சொல்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது பதில் சொல்லணுமா, இல்லை நீங்கள் முக்கியமான நினைக்கிறீங்க? ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்கிறேன். மத்திய அரசாங்கத்தை சொல்கிறார். முல்லைப்பெரியாறு திட்டத்தில் மத்திய குழு அமைக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு இப்போ நினச்சிருந்தா மத்திய அரசாங்கம் இப்போ அங்கே கேரளா அவங்க ஒரு கேஸ் போடுறாங்க, அது அப்படியே இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டில் பார்க்கலாம்லாம் சொல்லலையே. இன்றைக்கு எங்கள் மத்திய அரசாங்கம் ஒரு குழுவை நியமித்தது மாத்திரமில்லை, அந்த குழுக்கிட்ட கேரள அரசாங்கம் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குது. அதை அலோவ் பண்ணக்கூடாது, உயர்த்தக்கூடாது, அதை டிஸ்மிஸே பண்ணிட்டாங்க அந்த பெட்டிஷனை. நேற்றைக்கு அந்த டேமுக்கு பராமரிக்கிறதான மின்சார விஷயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வனம் உள்ளே கொட்டிட்டு போகலாம், புதைக்கலாம், கேபிள்ஸ்லாம் புதைக்கலாம்னு அனுமதி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். காவேரி விஷயத்தில் கூட காவேரி பிரச்சனையில் மத்திய அரசாங்கம் நியாயப்படியான தீர்ப்பை நிச்சயமாக வழங்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால அவரும் நம்பலாம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இல்லை, முல்லைப்பெரியாறில் 1895 152 அடி தேக்கலான்ட்டு
இது 142 தான். சரி. இதுலயே அதுக்கே அவ்வளோ பிரச்சனை இருந்தது. இது இந்த அரசாங்கம் தான் வந்து அதை சரி பண்ணுச்சு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்தேன் தினமணியில், தமிழ்நாட்டில் இந்த இன்ஜினியரிங் காலேஜஸ் பொறியியல் கல்லூரியில் கிட்டத்தட்ட 1,20,25,000 சீட்ஸ் எடுக்கிறதுக்கே ஆள் இல்லை அப்படின்னு பார்த்தேன். 500க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்குது. இப்போ 77,000 சீட் தான் இன்னைக்கு இது பண்ணியிருக்கிறாங்க. பல காலேஜில் சென்னை சுற்றி இருக்கிற சில காலேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்டில் ஆள் சேர்றாங்களாம். இது வந்து ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்குறேன். ஒரு எல்லாருக்கும் கல்வி வரணும், கல்வி வேணும். ஆனால் அந்த இன்ஜினியரிங் சீட்டுக்கு முன்னெல்லாம் எவ்வளோ போட்டி இருந்தது. இன்றைக்கு இன்ஜினியரிங் சீட்டு எடுக்கிறதுக்கே ஆள் இல்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல பேர் ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் எடுக்கிறதுக்கே ஆள் இல்லை. அரசாங்கம் இது கொஞ்சம் சீரியஸாக பார்க்கணும். இது இன்னைக்கு மாத்திரமல்ல, இந்த வருடம் மாத்திரமல்ல, கடந்த சில வருடங்களாக இந்த மாதிரி செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. தரத்தை முக்கியத்துவம் கொடுக்கல. பணம் வந்து லட்சக்கணக்கான பணத்தை வசூல் பண்ணுறாங்களே தவிர தரம், அட்வர்டைஸ்மெண்ட்லாம் தொலைக்காட்சியெல்லாம் பார்க்குறோம். ஏசி பஸ் வசதி உண்டு, நல்ல உணவு, இது கேன்டீன் இருக்குது, இப்படி தான் போகிறாங்களே. நல்ல தரமான கல்வியை இந்த எங்களுடைய எங்களுடைய கல்வி எது கொடுக்கும், எங்களுடைய காலேஜ் கொடுக்கும்னு சொல்லாமல் இதை கொடுத்துட்ருக்குறாங்க. இது அரசாங்கம் கடந்த காலங்களாக இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது கொஞ்சம் கவனம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். எந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போட ஒரு அது மேலே ஒரு ஆசை இருந்ததோ அது இல்லாமல் போகுதுன்னு என்னென்னு புரிஞ்சிக்க முடியல என்னால். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவெளிக்கு பிறகு.